வெல்கம் டு ஃப்ரீ ஐசிடி டியூட்டோரியல்ஸ் தமிழ். இலகு வழி ஆங்கிலம் என்ற தொடரில் மீண்டும் சந்திக்கின்றேன். இன்று நாங்கள் படிக்கப் போவது பெயர்ச்சொல், நவுனின் ஒரு பிரிவாக உள்ள ஜெண்டர், பால் என்பது பற்றி பார்க்கலாம். இது பிரதானமாக 3 வகைப்படும்: ஆண்பால், பெண்பால், பலர்பால். ஆண்பால் என்பதன் ஆங்கில பதம் மெஸ்கியூலின் ஜெண்டர், பெண்பாலுக்குரிய ஆங்கில பதம் ஃபெமினின் ஜெண்டர், பலர் பாலுக்குரியது நியூட்ரல் ஜெண்டர் என்று இந்த 3 வகை பற்றியும் தெளிவாக பார்க்கலாம். மெஸ்கியூலின் ஜெண்டர் என்றால் விலங்குகள், பறவைகள் அனைத்திலும் உள்ள ஆண்களை குறிப்பிட பயன்படும். ஃபெமினின் பெண்பால் என்று சொன்னால் விலங்குகள் மற்றும் பறவைகள் ஆகியவற்றில் உள்ள பெண்களை மாத்திரம் குறிப்பிட பயன்படுத்தும் சொற்கள். உதாரணமாக, மனிதனில் ஆண் என்று சொன்னால் மேன், பெண் வுமன், சிறுவன் என்று சொன்னால் பாய், சிறுமி என்றால் கேர்ள். அதே போல லயன், லயனஸ், ஹீ, ஷீ, ஹஸ்பண்ட், வைஃப். நியூட்ரல் ஜெண்டர் என்பது பற்றி பார்க்கலாம். பலர் பால் என்றால் ஆணா அல்லது பெண்ணா என கூற முடியாத உயிரற்ற பொருட்களை குறிப்பிட பயன்படும். உதாரணமாக, சேர் கதிரை, டேபிள் மேசை, டோர் கதவு, கேட் படலை, ஃப்ராக் சட்டை, விண்டோ ஜன்னல் போன்றவற்றை குறிப்பிடலாம். தே என்பதனை குறிப்பிட்ட 3 வகை ஜெண்டரிலும் உள்ளடக்கலாம். எவ்வாறு என பார்க்கலாம். ஃபெமினின் ஜெண்டர், மெஸ்கியூலின் ஜெண்டர், இந்த ரெண்டிலையும் தே என்பது அவர்கள் என பொருட்படும். ஃபெமினின் ஜெண்டர் என்று சொன்னால் நிறைய பெண்களை குறிப்பிட பயன்படும். மெஸ்கியூலின் ஜெண்டரில் பல ஆண்களை குறிப்பிட பயன்படும். நியூட்ரல் ஜெண்டர் என்று சொன்னால் தே என்பது அவைகள் என பொருட்படும். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கின்றேன். நன்றி.